ராஜி, ராஜி, டைம் ஆயிடுச்சு. எங்கம்மா இருக்க? அண்ணே. அம்மா, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணே, பத்திரமா போயிட்டு வாண்ணே. ஏம்மா டல்லா இருக்க? ஸ்னேகாவே நினைச்சிட்டு இருக்கியா? அண்ணே, அவ விஷயத்துல நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். அவ இருக்க கூடாத இடத்துல இருக்கா அண்ணே. என் மனசுலயும் அந்த எண்ணம் தாம்மா நிக்காம ஓடிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையம்மா. எனக்கு ஒரு யோசனை. சொல்லுமா. பேசாம அந்த மினிஸ்டர் கிட்ட ஹெல்ப் கேட்டா என்னன்னு? நீ என்ன சொன்னாலும் அந்த மினிஸ்டர் கேக்குற நிலைமையில தானே இருக்காரு. உனக்கு ஏதாவது செய்யணும் தானே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா அந்த ராகவனை உண்டு இல்லைன்னு மிரட்டி வைப்பாருன்னு. அப்ப அந்த ராகவன் வந்து அந்த மினிஸ்டரை எதிர்த்து பேசவே மாட்டானே. கரெக்டாம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். மினிஸ்டரும் என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. ஆனா அவர்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு சங்கடமா இருக்குமா? எனக்கு என்னமோ ஸ்னேகாவை பலவந்தமா அங்கிருந்து பிரிச்சு கூட்டு வரதுல எனக்கு அவ்வளவா உடன்பாடு இல்லம்மா. மேடம், நான் பிரதீப் பேசுறேன். சொல்லுப்பா. என்ன மேடம் நீங்க இப்படி கோட்டை விட்டீங்களே? நான் தான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, அப்படி இருந்து விட்டுட்டீங்களே. என்னப்பா சொல்ற? என்னாச்சு? எனக்கு ஒன்னும் புரியல. ஸ்னேகாவுடைய கல்யாணம் முடிஞ்சிருச்சு மேடம். காலையில 10 மணிக்கு துவாரகேஸ்க்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது? என்ன சொல்ற நீ? இனிமே என்ன பிரயோஜனம் மேடம்? என்னாச்சு? யார் பேசுறாங்க? ஸ்பீக்கர்ல போடு. அந்த துவாரகேஸ் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டி 3 முடிச்சும் போட்டான். அதுக்கு முன்னால அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நான் ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தெரிஞ்சிட்டு அந்த ராகவன் அதான் சட்டப்படி கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. இனிமே ஜஸ்ட் சம்பிரதாயத்துக்காக தானே கல்யாணம் பண்ணோம். அதை நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம் சொல்லி வீட்லயே அவன் பிள்ளைய வச்சு உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான். எல்லாம் போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. உங்களை போய் நம்பணும் பாருங்க. எல்லாம் என்ன சொல்லணும்? உங்களால என் வாழ்க்கையை வெறுத்துருச்சு மேடம். சரி போங்க மேடம், நான் போனை வைக்கிறேன். இப்படி பண்ணிட்டாலே. ஐயோ, இப்படி பண்ணிட்டாளேன்னு பெத்த அப்பா, வளர்த்த அத்தை, எல்லா உறவுகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரேடியா எதிரி வீட்டுல போய் சேர்ந்துட்டாளேன்னு எப்படி அவளுக்கு மனசு வந்துச்சு? அவளா போலமா, அந்த ராகவனும் அவன் குடும்பமும் தான் அவளை இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்பா நீ இருக்கும்போது அந்த ராகவன் எப்படி நான் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? அந்த ஆளை தட்டி கேட்க யாரும் இல்ல நினைச்சிட்டானா? என் மகளே நீ ஏத்துக்க தயாரா இல்லாதப்போ அந்த ராகவனை ஏமா தப்பு சொல்லணும்? எல்லாம் என் தலைவிதி. என்னை மட்டும் அந்த ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான் தெரியலையம்மா. கடவுளே, என் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிய காலமே இல்லையா? அண்ணே, என் பொண்ணு திரும்ப வரணும். ஸ்னேகா நம்ம பக்கம் வரணும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுனே. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையம்மா. என் கண்ணெதிலே என் பொண்ணு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. காப்பாற்ற முடியாத பாவியா நிக்கிறனேம்மா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனும் கடைசியில் அது நடந்து போச்சு. ஸ்னேகா, இப்படி பண்ணிட்டியடி பாவி. கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாம, பாசம் துளி கூட இல்லாம இப்படி ஒரு பாவகாரியத்தை பண்ணிட்டியே. ஷாமளா, இங்க வா. இதோ வரேங்க. இது சண்டை போட்டு வாங்கினேன், ரொம்ப காஸ்ட்லி. வாங்க சொல்றேன் இல்ல. கூப்பிடுறாரு, இதோ வந்துடுறேன்.
என்னங்க? கொஞ்சமாவது பொறுப்பு அக்கறை இருக்கா உனக்கு? நான் என்ன பண்ணேன்? ஒன்னும் பண்ணலையேன்னு தான் சொல்றேன். சின்ன சிறுசுகளுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. இனி நல்ல நாள் சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலான்னு ஐயர் குறிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. இது பார்த்துட்டு இரு, நான் இப்போ வரேன். அந்த வேலையை பார்க்காம வெட்டியா உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. என்னாச்சு? அது வந்து நான் வந்து உன் அத்தை கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸ்னேகா கொஞ்சம் ரெடி பண்ணுமா. என்ன மாமா? அது அது வந்துமா ஸ்னேகா, அதுதான் இனிமே உன் பெட்ரூம். சரி மாமா. உமா, அவளை கூட்டிட்டு போமா. ஏய், நான் உனக்கு வேலை கொடுத்தா நீ அவளுக்கு வேலை கொடுக்குறியா? ஏங்க சும்மா நொய் நொயின்னு அதிங்க. நான் பாலை வேற காய்ச்சணும். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அப்பா, சொல்லுமா. அடடே மாப்பிள்ள, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்லை மாமா, துவாரகேஷ்க்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம்ல, அதான் ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மாமா? மாமா, அப்பா, ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபோன் வந்தது. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் சொல்லுங்க மாப்பிள்ள. வந்துடும்ப்பா. இரு, வா சொல்கிறேன். ஸ்வீட் பாக்ஸ் கொடுங்க. என்ன மாமா, சொல்லுங்க. வான்னு சொல்கிறேன்ல. அட, என்னக்கா யோசனை? தறிய இந்த தேய்க்கிறீங்க, பள்ளமாயிட போகுது. ஏய், என்னக்கா, என் ஃபர்ஸ்ட் நைட்டு எப்படி தடுக்கணும்னு பிளான் பண்றீங்களா? ஏய், சீ, வாய் மூடு. அவ்வளோ சீப்பாலாம் பிளான் போடுறவன் நான் இல்ல. நான் அடிச்சா நெத்தி அடிதாண்டி. அத போக போக நீயே புரிஞ்சுக்குவ. விட்டுடுங்கக்கா, உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. பேசாம தோல்வியை ஒத்துக்கோங்க. எதுக்கு நமக்குள்ள போட்டி எல்லாம்? நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஒத்துமையா கூட்டு குடும்பமா இருப்போமே. அந்த சந்தோஷம் உங்களுக்கும் சேர்த்து தானே. ஜெயிச்சிட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? கூடிய சீக்கிரம் உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன். என்ன என்ன இங்க சத்தம்? பாருங்க அத்தை, கல்யாணமான திமிர்ல எனக்கே அட்வைஸ் பண்றா. விடுமா, அற்பத்துக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீ கேட்டதே இல்லையா? அப்படிதான் இது. சிலதுங்க தன்னோட நிலைமைய தெரியாம மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அத்தை, என்ன அத்தை நீங்க? நான் என்ன சொன்னேன், அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இது எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நாம எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருப்போம்னு சொன்னேன், அது தப்பா? இத பாரு, நீ இங்க வந்ததே தப்பு. கஸ்தூரி பேரை சொல்லி என் புருஷன் மனச கலைச்சதும் தப்பு. என் புள்ளைய கல்யாணம் பண்ணது அதை விட தப்பு. இதுக்கெல்லாம் உனக்கு போக போக இருக்கு. அத்தை ப்ளீஸ், நல்ல நாள் அதுமா எதுக்காக என் மனசு இப்படி நோகடிக்கிறீங்க? ஸ்னேகா, ரெடியா? அலங்காரம்லாம் இப்பதான் முடிஞ்சது மீனா. அம்மா, பாலை குடுமா. இந்த ஸ்னேகா, வா. நான் பெத்த பிள்ளைங்களே எனக்கு எப்படி வெனியா இருக்குதுங்க பாரு. என்ன ஸ்னேகா? உங்க அம்மாவும் அண்ணியும் என்ன திட்டி இங்க அனுப்புறாங்க. ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறா, அட்லீஸ்ட் இந்த நிமிஷமாவது சந்தோஷப்படுத்தி அனுப்பணுங்கிற
பேசிக் மேனர்ஸ் இல்ல உங்களுக்கு. அவங்கள பத்தி தெரியாம புதுசாவா கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண தானே வந்திருக்கேன். அதெல்லாம் புரியுது. ஆனா ஸ்னேகா, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுமா? ஐம் ஃபைன். உமா அக்கா அப்படிதான். அத்தையோட கேரக்டர் இதுதான். நான் பாத்துக்கிறேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் என் ஸ்னேகா. குடு. இந்தா. ஸ்னேகா, உட்கார். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. நான் அதை ஆமோதிக்கிறேன். நான் என்ன சொல்லவே இல்லையே. நீ என்ன சொல்வேன்னு எனக்கு தெரியும். நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போடணும். ஆமா, கரெக்ட். எப்படி சொன்ன? உன் மனசு எனக்கு புரியாதா? ராஜீவ் மாமாவும் இந்த வீட்டுக்கு வரணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ராஜா அத்தையோட 50 லட்சம் ரூபாவை திருப்பி கொடுக்கணும். நின்னு போன பூமி பூஜை ஆரம்பிக்க முடியாத நிலைமையில இருக்கு. நமக்குன்னு ஒரு கம்பெனி. இந்த தடங்கள் எல்லாத்தையுமே ஜெயிச்சு ஒரு சந்தோஷமான மனநிலைமையில நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெரி குட். முதல்ல லட்சியங்களை முடிப்போம், அதுக்கப்புறம் தாம்பத்தியத்தை பத்தி யோசிப்போம். நீ சொல்றது கரெக்டா ஸ்னேகா. நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ற வரைக்கும் தாம்பத்தியம் கிடையாது, வெறும் பத்தியம் தான். நம்ம விடிய விடிய இப்படி பேசிட்டே இருப்போமா? ஆமா, இவ்வளவு நாளா இல்லாம இன்னைக்கு எப்படி இவ்வளவு அழகா இருக்க? தாம்பத்தியத்துல முதல் போய் சொல்லி உன் புருஷ வாழ்க்கையை வெற்றிகரமா ஸ்டார்ட் பண்ணிருக்க. குட். இனிமே அடுத்தடுத்து டெய்லி இப்படி சொல்லிட்டே இருக்கணும். மறந்துடாத. ஆல் தி பெஸ்ட். என்ன ஆடிட்டர் சார் இது? கணக்கு வழக்குல இவ்வளவு நஷ்டம் காமிச்சிருக்கீங்க. நான் என்ன மேடம் பண்றது? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய வருமானமே ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுனால தான் வருது. 2 மாசமாவே சரியா ஹார்ட் ஆபரேஷனே நடக்கல. எல்லாம் வரிசையா கேன்சல் ஆயிட்டே இருந்தது. ஏ, என்ன காரணம்? காரணத்தை என்ன கேட்டா நீங்க தான் சொல்லணும். என்ன சசி? அது வந்து ஆடிட்டர் சார், உங்க வேலை முடிஞ்சிச்சுல்ல, நீங்க கிளம்புங்க. நானும் மேடமும் கொஞ்சம் தனியா பேசணும். உட்காரு. சொல்லுங்க மேடம். நீ தான் எனக்கு அப்புறம் எல்லாமே பாத்துக்கிற. எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி இவ்வளவு நஷ்டம் வருது நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு? இந்த நஷ்ட கணக்கு ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா மேடம்? டாக்டர் கருணாகரனுக்கு எதிராக நம்ம செயல்பட்டது அந்த காலம். இப்ப காலம் மாறி போச்சு. எல்லாரும் மாறிட்டாங்க. நீங்க மாறல. அதெல்லாம் தான் இந்த பிரச்சனைக்கும் இவ்ளோ நஷ்டத்துக்கும் காரணம். அப்படின்னா யாரும் செய்ய முடியாம பயப்பட்ட கிரிட்டிக்கல் ஹார்ட் ஆபரேஷனை அசால்ட்டா மினிஸ்டரோட அப்பாக்கு செஞ்சு கருணாகரன் பேர் வாங்கிட்டாரு. மீடியாவும் அவரை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த கருணாகரனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பேஷண்ட்ஸ் குவிஞ்சாங்க. ஆனா அவர் மேல இருக்கிற கோவத்துல நீங்க அதை யூஸ் பண்ணிக்காம எல்லாரையும் துரத்தி அமிச்சிட்டீங்க. கருணாகரனும் போயிட்டாரு. அதனோட விளைவுதான் இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. டாக்டர் கருணாகரனை நீங்க இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள விடலைன்னா அது உங்களுக்கு நஷ்டம், அவருக்கு லாபம். பல ஹாஸ்பிட்டல்கள்ல அவரை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு நான் நீன்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அவர் வேற பக்கம் போயிட்டா நம்ம ஒரேடியா விழுந்துருவோம். அந்த ஆளுக்கு என்ன மதிக்கிறதே இல்ல. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு என்னையே இரிட்டேட் பண்றாரு? ஆபரேஷன் இங்க நடந்தாலும் ஃபீஸ் அந்த ஆளு வாங்கிட்டு போறாரு. அப்படிப்பட்ட ஆளு எனக்கு எப்படி உள்ள சேர்த்துக்க முடியும்? நீங்க முரண்டு பண்ணதுனால தான் மேடம் அந்த இன்சிடென்ட் இப்ப நடந்துச்சு. மினிஸ்டரோட அப்பாக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு ஒரு பைசா கூட வாங்காம போனவர் தானே அந்த கருணாகரன். இப்ப நான் என்னதான் பண்ணணும்? நீங்க கொஞ்சம் மாறணும் மேடம். மத்த ஹாஸ்பிட்டல் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படியாவது கருணாகரனை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும். டாக்டர் கருணாகரன் என்னைக்குமே பணத்தை பெருசா மதிச்சது கிடையாது.
அவர் தன்னோட அங்கீகாரத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கும், உங்களுக்கும் நிறைய பணமும் கிடைக்கும். அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க மேடம். நான் யாருக்கிட்ட இவ்வளவு அசிங்கப்பட்டதே இல்ல. மேடம், நீங்க கொஞ்சம் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க அவர்கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர், நான் முத்துலட்சுமி பேசுறேன். இதை பாரு, இப்போ பேசாத, ஃபோனை வை. டாக்டர் 1 மினிட், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், அதனால தான் ஃபோன் பண்ணேன். நீ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு எனக்கு தெரியும். என் வேதனையும் வலியும் என்னைக்குமே உனக்கு விளையாட்டு தான். மரியாதையா ஃபோனை வை. நீங்க வேற எதையும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் ஹாஸ்பிட்டல் விஷயமா உங்ககிட்ட பேசுறேன். கெட் லாஸ்ட் ஐசே. ஃபோனை வை. அறிவு இருக்கா உனக்கு? நீ சொல்றது வச்சுக்கிட்டு அந்த ஆள்கிட்ட பேசினா அதனால நான் பேசுறதுக்குள்ள கேட்காம பொறுமையில போனை கட் பண்ணிட்டேன். மேடம், அவர் ஏதோ கோவத்துல இருப்பாரு. Will you just shut up and get lost? Idiot. சொல்லு பிரதீப். என்னது? ஸ்னேகாக்கும் துவாரகேஷ்க்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சா? எப்ப? நான் இப்பதான் அந்த ஆள் கருணாகரன் கிட்ட பேசினேன். அதனால தான் அந்த ஆள் டென்ஷனா இருந்தானா? ஆமா, கஜேந்திரன் சார் கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு என்னென்னமோ பிளான் சொன்னாரு. அது எப்படி மிஸ் ஆச்சு? காலையில் வாக்கிங் போகிறோம், வரத்துக்கு லேட் ஆகும். ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போனால் எவ்வளோ தெம்பாக இருக்கும். இந்த வீட்டில் யாருக்கு இதெல்லாம் தெரியுது? ஒரு மனுஷன் காலையில் வெளியில் போகிறாங்க, வாசலில் குடும்ப பொம்பளைங்க குளிச்சுட்டு தரையில் தண்ணியை தெளித்து கோலம் போட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த காட்சி. இதெல்லாம் இந்த காலத்தில் எங்கே நடக்குது? குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். உங்களுக்காக ஸ்பெஷலா காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஓ, தேங்க்ஸ். கஸ்தூரி. மாமா. கஸ்தூரிமா, என் தங்கச்சி கஸ்தூரி வந்திருக்கா. வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா பாரு. கிழவனுக்கு முழுசா மரக்கண்டு போச்சான். அன்னைக்கு பெரிய இவராட்டம் ஸ்னேகா போட்ட காஃபியை பாராட்டினாரு. காலையில கஷ்டப்பட்டு காஃபி போட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா கிழவன் இஸ்திரி கஸ்தூரி தந்தூரின்னு வளர்றாரே. என்ன பண்ணலாம்? கஸ்தூரி. மாமா, நான் ஸ்னேகா. இல்லம்மா, நீ என் கஸ்தூரியோட மறு உருவம். உங்க அம்மா தான் நீ தான் கஸ்தூரி. அதே பேச்சு, அதே பார்வை. கஸ்தூரி சாகலம்மா, என் முன்னாடி உன் உருவத்தில் வந்து நிற்கிறா. சரி மாமா, அப்படியே கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடி செய்யுங்க. நான் வேணா கவர்மெண்ட் கெசெட்ல ஸ்னேகாங்கிறதுக்கு பதிலா கஸ்தூரின் பேரை மாத்திக்கிட்டா? உனக்கு என் உணர்வுகள் புரியலம்மா. என் தங்கச்சி மேல செலுத்த முடியாத பாசம் இத்தனை வருஷமா என் நெஞ்சை அடைச்சிக்கிட்டு இருந்தது. உன்னை பார்க்கும்போது அந்த பாசம் உருகுது, பார்மெல்லாம் இறங்குதுமா. மாமா, உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படி நினைச்சுக்கோங்க. காலங்காத்தால குளிச்சுட்டு எவ்வளோ அழகா கோலம் போடுறேன். பார்க்கறதுக்கு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா.
என்னடி விடிஞ்சதும் விடியாததுமா மாமனும் மருமகளும் வாசல்ல நின்னு சீன் போடுறீங்க? உண்மையான பாசத்தை கிண்டல் பண்ணாதீங்க. நான் என்னைக்காவது உங்களுக்கு உங்க அப்பாக்கும் இடையில இருக்கிற பாசத்தை பார்த்து கிண்டல் பண்ணிருக்கேனா? சில உறவுகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை. ஒரு கொலகார அப்பனுக்கு பிறந்துட்டு எங்க அப்பாவை பத்தி பேசுற தகுதி உனக்கு இல்ல.